ஸ்தோத்திரம். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் முடிய ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருவை எதிர்த்ததாக கலாத்தியா நிருபத்துக்கு அங்க இருக்கிற சபைக்கு எழுதுகிறார். இந்த கலாத்தியா சபை எப்படிப்பட்ட சபையை நீங்க பார்த்தீங்கன்னா, யூதர்களாய் இருந்தவர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறினவர்கள் அந்த சபையில் இருக்கிறார்கள். ஆமாம் இல்லைங்களா? யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவங்களாய் மாறி சபையிலே இருக்கிறார்கள். இன்னொரு புறத்தில் புறஜாதிகள் இருக்காங்கல்ல, புறஜாதிகளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்களும் அந்த சபையில் விசுவாசிகளாய் இருக்கிறார்கள். இப்ப 2 தரப்பான ஜனங்கள் அந்த சபையில் இருக்கிறார்கள். யாரெல்லாம் இருக்கிறாங்கம்மா? யூதர்களாய் இருந்து கிறிஸ்தவர்களாய் மாறினவர்கள் இருக்கிறார்கள். புறஜாதிகளாய் இருந்தவர்கள், விக்கிரங்களை வணங்கினவர்கள், இயேசுவை அறியாதவர்கள், மனம் போல போக்கிலே போனவர்கள், அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சபையில விசுவாசிகளாய் இருக்கிறார்கள். இதுல என்ன குழப்பம்னா, இவங்களுக்கு என்ன பிரச்சனை? யூதர்களுக்குள்ள என்ன நினைப்பு தெரியுங்களா? இயேசு எங்க ஆளு. இயேசு யார் ஆளு? எங்க ஆளு, எங்க ஜாதிக்காரர். எங்க ஜாதிக்காரர் இருக்கிறனால தான் நாங்கள் என்ன செய்யறோம், எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. விளங்குதுங்களா? இயேசு யார் ஜாதி? எங்க ஜாதி, யூதர். அவரும் ஒரு யூதர் தான், சரிங்களா? நாங்களும் யூதர்கள், இயேசுவும் யூதர். எங்களுக்கு தான் முதல் இடம், எங்களுக்கு தான் முதலிடம் என்று சொல்லி அவர்கள் யூதர்கள் முறை ஒன்று இருக்கு. யூதர்கள் முறை ஒன்று இருக்குல்ல, அந்த முறையை இங்க புறஜாதிகள் இருந்து வந்தாங்க பார்த்தீங்களா, நீங்களும் இது செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. கிறிஸ்தவ முறை அல்ல, யூதர்களுடைய முறை, பழைய ஏற்பாட்டு முறை. விளங்குதுங்களா? பழைய ஏற்பாட்டுடைய முறையை நீங்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இவர்கள் அவர்களை கட்டாயப்படுத்தினார்கள். 2 காரியம். ஒன்று, இயேசு எங்காளு, இயேசு எங்க இனத்தை சேர்ந்தவர், அப்ப எங்களுக்கு தான் பெருமைன்னு யாரு பார்த்து சொன்னாங்க? புறஜாதிகளை பார்த்து சொன்னாங்க. ஒன்று. 2வது, கிறிஸ்தவ மார்க்கத்தில் இல்லாதது யூத மார்க்கத்தில் இருந்ததில்ல. கை கழுவிதான் சாப்பிடுவாங்க, அப்புறம் ஓய்வு நாளில் எங்கே என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. இப்படிப்பட்ட பல சட்டத்திட்டங்கள் இருக்கு, அந்த 10 கட்டளைகள் இருக்கு. அதை அவர்கள் யூதராக இருந்தபோது அவங்க செய்து கொண்டு வந்ததை இப்ப கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகும் இவர்கள் செய்வது அல்லாமல் மற்றவர்களையும் செய்ய வைக்கிறார்கள். இது கலாத்தியா சபையில் இருக்கிற பிரச்சனை. இப்ப இந்த புறஜாதிகள் இருந்து வந்தாங்க பாத்தீங்களா? புறஜாதிகள்னா நம்ம எல்லாருமே புறஜாதிகள். இப்படி புறஜாதிகள் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருக்காங்கல்ல, இவங்க என்ன நினைச்சாங்க? இவங்க என்ன சொல்றாங்க? இயேசு உங்க கடவுளா இருக்கலாம், உங்க கடவுளா உங்க ஜாதியில பிறந்தவரா இருக்கலாம், நீங்க அவரை சொந்தம் கொண்டனாலும் உங்களை விட எங்களை தான் இயேசு நேசிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நீங்க தான் இயேசுவை சிலுவையில போட்டு கொன்னீங்க. இயேசுவை நீங்க தான் சிலுவையில அடிச்சு கொன்னீங்க. அவர் எத்தனையோ அற்புதங்கள் உங்களுக்கு செய்தார். நீங்க அதை நன்றி இல்லாம அவர் சிலுவையில அறைய வேண்டும் என்று பிலாத்துக்கிட்ட நீங்க தான் கேட்டு அவரை தண்டனை வாங்கி வச்சிங்க. ஆனா உங்களை விட நாங்க எவ்வளவு பெஸ்ட், உங்களை விட எங்களை தான் அந்த இயேசு நேசிக்கிறார் என்று சொல்லி இவங்களுக்குள்ளாக எண்ணம் இருந்தது. இப்படி இந்த 2 தரப்பும் உள்ள இருந்தா என்ன வரும்? குழப்பம் வருமா வராதா? இப்ப இந்த குழப்பத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தெரிந்து கொண்டதனால அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தை எழுதுகிறார். நீங்க இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும், பழைய பாரம்பரியம் பேசக்கூடாது, மாம்ச வைராக்கியத்தை நீங்க பேசக்கூடாது, ஜாதி வெறி என்ன செய்யக்கூடாது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா கிறிஸ்துக்குள் இருந்தால் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கீழானோர் என்றில்லை,
மேலானவர் ஒன்றுமில்லை, எல்லாரும் ஒன்று போல இருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் என்ன செய்கிறாரு? கடிதத்தை எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் நீங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? மாம்சத்தில் நீங்கள் சில கடமைகள் செய்கிறதுனால, ஏன்னா அவங்களுக்கு விருத்த சேதனம் என்று ஒரு அடையாளம் இருந்தது. யூதர்களுக்கு விருத்த சேதனம் என்ற ஒரு அடையாளம். இந்த பாப்பானுகளுக்கு எப்படி இந்த பூணல் போட்டிருக்காங்க ஒரு அடையாளம் எப்படி இருக்கோ, என்ன செய்வாங்க? அது வெளியே காட்டுவதற்கே அவங்க என்ன செய்வாங்க? சட்டம் இல்லாமலேயே தடிமாடி மாதிரி என்ன செய்வாங்க? ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு திரிவானுங்க. ஏன்னா அது அவங்க என்ன செய்யணுமா? பார்க்கணும், வித்தியாசத்தை பார்க்கணும் என்று சொல்லி. அப்போ இது போல யூதர்களும் என்ன செய்வார்கள்? ஒரு சடங்கு, ஒரு காரியம் இருக்கும். அதுக்கு பேர் என்னது? விருத்த சேதனம் என்று சொல்லி ஆண் பிள்ளைகளுக்கு 8ஆம் நாளில் அதை பண்ணுவார்கள். விளங்குதுங்களா? இப்போ அதை நீங்கள் செய்கிறதுனால தான் நீதிமான்கள் என்று நீங்கள் சொல்லாதீங்க. ஜாதி வெறியை இங்கே வந்து என்ன செய்யாதீங்க? காட்டாதீங்க. கிறிஸ்துக்குள் இருந்தால் ஜாதி என்பது இல்லை. அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி இந்த 6 அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரிவாக, கொஞ்சம் மெதுவாக, அழகாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதோட காரியங்கள் தெரியும். இப்போ ஒரு அவுட்லைன் மட்டும் நான் சொல்லிட்டேன். இனிமேல் படிக்கும்போது ஓஹோ, இந்த கலாத்தியர் புஸ்தகம் இதற்காக தான் எழுதப்பட்டதா என்று உங்களுக்கு என்ன வந்துடும்? அந்த சிந்தனையில் உங்களுக்கு வரும். பார்த்துக்கிடுங்க. இப்போ பவுல் அந்த காரியங்கள் சொல்லிக்கிட்டே வர்றாரு. 11ஆம் வசனம், மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவர்கள் மேல் குற்றம் சுமத்ததினால் நான் முகமுகமாய் அவனை என்ன செய்த? எதிர்த்தேன். பேதுரு யாரு? மூத்த அப்போஸ்தலன். சரிங்களா? மூத்த அப்போஸ்தலன் பேதுரு. இயேசுவை மேல அதிகமாக அக்கறை எடுத்துக்கொண்டு அவருக்கு புத்தி சொல்ற அளவத்தில் துணிஞ்சவன் தான் இந்த பேதுரு. ஆமா இல்லைங்களா? இந்த பேதுருவை முகமுகமா நான் எதிர்த்தேன் என்று சொல்றார். இவர் யாரு? இவரும் அப்போஸ்தலன் தான். கடைசியில் வந்த சின்ன அப்போஸ்தலன் என்று பவுலே சொல்கிறார். எல்லாத்துக்கும் நான் சிறியவனான அப்போஸ்தலன் என்று பவுல் சொல்கிறார். மூத்த அப்போஸ்தலன் யாரு? பேதுரு. சின்ன அப்போஸ்தலன் யாரு? பவுல். அவரே சொல்றார், நான் சிறியவனா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த சின்ன அப்போஸ்தலன் மூத்த அப்போஸ்தலன், முத வந்தவன் மூத்த அப்போஸ்தலனை முகமுகமாய் எதிர்த்தாராம். முகமுகமாய் பேசினான், சத்தம் போட்டான், கண்டிச்சான். இவன் மூத்த ஆள் என்று தெய்வதாட்சனை பார்க்கவில்லை. கிறிஸ்துக்குள்ள வைராக்கியம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஐஸ் வைக்க கூடாது. கிறிஸ்துவனுடைய காரியங்கள், அன்பு, கிறிஸ்துவை விட்டு கொடுக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? சத்தியத்தில் நடக்கிறவங்க பயந்து போகவே மாட்டாங்க. இடத்துக்கு தகுந்தாப்புல தன்னை வளைஞ்சு நெளிஞ்சு எல்லாம் கொடுக்க மாட்டான். உள்ளதென்றும், நீ என்னை நேசித்தாலும் சரி, என்னை நீ வெறுத்தாலும் சரி, உள்ளது உள்ளபடி சொல்லுவேன் என்று சொல்லக்கூடியவன். இப்ப இந்த பேதுருவை பவுல் முகமுகமாய் எதிர்த்தான், சண்டை போட்டான், வாக்குவாதம் பண்ணினான். மூத்த அப்போஸ்தலன் அவன் தெய்வதாட்சனை பார்க்கவில்லை. மூத்த விசுவாசி என்று தெய்வதாட்சனை பார்க்கவில்லை. விளங்குதுங்களா? தெய்வதாட்சனை பார்த்தால் அவர்கள் அப்போஸ்தலராகவே இருக்க முடியாது, விசுவாசிகளாகவே இருக்க முடியாது. ஏன்னா இந்த மூத்த அப்போஸ்தலன் மற்றவர்களுக்கு இடையூறாய் இருக்கிறான். சமயம் தகுந்தாப்புல தன்னை வளைத்து கொள்ளுகிறான். விளங்குதுங்களா? அதை சொல்லிக்கொண்டே வருகிறார். இப்ப செய்தி பேதுருவை குறித்து அல்ல, வேறொரு நபரை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்ப அந்த முகமுகமா எதிர்த்த, ஏன் அவர் அப்படி எதிர்த்தார்னா 12ஆம் வசனம், எப்படி நான் எதற்காக பேதுரு மூத்தவனா இருந்தாலும், மூத்த அப்போஸ்தலனா இருந்தாலும், மூத்த விசுவாசியா இருந்தாலும் நான் ஏன் எதிர்த்தேன் என்று சொன்னால், யாக்கோப்பு சொல்லக்கூடிய ஒரு அப்போஸ்தலன் இருக்கிறான். அங்க இருந்து சில பேர் வர்றாங்க. யார்கிட்ட? இங்க பேதுருவும் பவுலும் எல்லாம் இருக்காங்க இல்லையா? இங்க யாக்கோப்பு சொல்லக்கூடிய அப்போஸ்தலன் வேற ஒரு இடத்துல இருக்கிறார். அங்க இருந்து சிலர் வருவதற்கு முன்னே எவர்? இந்த பேதுரு புறஜாதியுடனே சாப்பிட்டான். விளங்குதுங்களா? யாக்கோப்பு அவன் ஒரு யூதன்,
அங்கிருந்து வருகிறாங்க, சில ஊழியக்காரங்க வர்றாங்க, அங்கிருந்து ஆட்கள் வர்றாங்க. அங்க இருந்து வரும் வரைக்கும் பேதுரு என்ன செஞ்சான்? புறஜாதி இடத்துல சாப்பிட்டான். எல்லார் வீட்லையும் சாப்பிட்றான். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள், நம்ம ஒரு தகப்பன் பிள்ளைகள். நமக்குள்ள வேற்றுப்பாடு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நமக்குள்ளாக வேந்தவன் தாழ்ந்தவன் என்று. ஏன்னா பேதுரு ஒரு யூதன், பேதுருவோ ஒரு யூதன், நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலும் ஒரு பென்யமீன் கோத்திரம், ராஜ கோத்திரம். ஏன்னா முதல் ராஜா யாரு தான்? பென்யமீன் கோத்திரம். யாரு முதல் ராஜா? சவுல். சரிங்களா? அந்த வாரிசு தான் இவன். அதனால இவன் பேர் கூட சவுல் தான் இருக்கு. முன்னாடி பேர் என்னது? சவுல். பென்யமீன் கோத்திரத்தான் அப்படின்னு கரெக்டா இருக்கு. தச்சு பட்டணத்தை சேர்ந்தவன். அப்ப இவனும் இஸ்ரவேல் ஜனந்தான். பேதுருவும் ஒரு யூத கோத்திரம் தான். அப்ப என்ன செய்யறாரு? அங்கிருந்து ஜனங்கள் வரும் வரைக்கும் புறஜாதி வீட்டில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? சாப்பிட்டுக்கிட்டு இருந்த. சாப்பிடணும், அப்படிதான் இருக்கணும். சரிங்களா? சாப்பிட்டு கொண்டிருந்தான். அங்கிருந்து யாக்கோப்பு எடுத்து சில பேர் வந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து, விளங்குதுங்களா? ஆள் இருந்தா ஒரு பேச்சு. யார் செஞ்சது? பேதுரு. இதனாலதான் பவுல் முகமுகமாய் அவனை எதிர்த்தான். அதுதான் கிறிஸ்தவன். யாக்கோப்பிடத்திலிருந்து ஜனங்கள் வரும் வரைக்கும் புறஜாதிகளோடு சாப்பிட்டான். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்து, இப்படிலாம் பாட்டு பாடி இருக்கலாம். கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டுன்னு பாட்டு பாடி இருக்கலாம். எல்லாம் ஒன்று என்று சொல்லிக்கிட்டு எல்லா வீட்லையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சாப்பிட்டானா இல்லையா? எல்லா வீட்லையும் சாப்பிட்டான். இப்ப யூதர்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அதாவது அப்படின்னா அவங்க யாரு? யூதர்கள், யூத குலத்தில் பிறந்தவர்கள், பழைய ஏற்பாட்டு ஆட்கள், யூத முறைப்படி விருத்த சேதனம் பண்ணினவர்கள். அப்படின்னா நாங்க உயர்ந்தவர்கள் என்று அவர்களுக்கு ஒரு அடையாளம் காட்டுவதற்காக அந்த யூத மார்க்கத்தில் அவங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். அவங்க வந்த உடனே அவங்களை கண்டு பயந்து என்ன செஞ்சான்? விலகி பிரிந்தான். எங்க இருக்கணுமோ அங்க இருக்காம விலகிறான், பிரிகிறான். விலகிறான், பிரிகிறான். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பிளஸும் உண்டு, மைனஸும் உண்டு. பேதுரு அவனுக்கு பிளஸ் நிறைய காரியங்கள். ஆண்டக்கா கடைசியில் அவன் ரத்த சாட்சியாக தான் மரிச்சான். அன்னைக்கு அந்த அரசாங்கம் சொல்லுது, உன்னை நாங்கள் சிலுவையில் அடித்து கொல்லணும், எப்படி சாகிறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாரு, நேருக்கு நேர் என்னை சிலுவையில் போட்டு அரைஞ்சு கொள்ளாதீங்க. என் இயேசுவுக்கு நான் சரியாக நான் இருக்க முடியாது. என்னை தலைகீழாக என்ன செய்யுங்க, அடித்து கொள்ளுங்க என்று சொல்லி அவன் ஒப்பு கொடுத்தான். பேதுருவை அதே போலதான் தலைகீழாக தான் சிலுவையை அரைஞ்சி பேதுருவை கொலை செய்தார்கள். விளங்குதுங்களா? அப்படிப்பட்ட மனுஷன்தான். ஆனால் அவனுக்குள்ள முன்னாடி என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? ஜாதி வெறி இருந்தது. அவன் ஜாதிக்காரன் வந்தோடனே இந்த விட்டு விலகிறான். விளங்குதா? அவன் ஜாதிக்காரன் வந்து அவங்க ஒண்ணுமே சொல்லல. அவர்களும் விசுவாசிகள் தான். யாக்கோப்பு சொல்லக்கூடிய பக்தன் எடுத்து அப்போஸ்தலர் வர்றவங்க தான். அவங்க ஒண்ணுமே சொல்லல. அவங்கள பார்த்த உடனே, ஓ நம்ம ஆட்கள் வந்துட்டாங்க, இவங்களோட சேர்ந்து சாப்பிட்டோம்னா அவன் நம்மளை கண்டு என்ன செய்வான், எதை நினைச்சிருவான்னு சொல்லி இவனா விலகி பிரிஞ்சு போறான். இப்ப எதுக்கு வாக்குவாதம் வந்துச்சு தெரியுங்களா? இதுதான் பவுல் கண்டிக்கிறார். ஆனா வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 16:26 வாசிங்க. 17:26 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினால் என்ன செய்தார்? தோன்ற பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷ ஜாதியான எத்தனை ரத்தத்தை தோன்ற பண்ணாரு? ஒருவேளை ஏ குரூப் பி குரூப்னு குரூப் இருக்குமே தவிர ரத்தம் ஒரே ரத்தம் தான். மிருக ரத்தம் வேற, மனுஷ ரத்தம்
வேற. நீ என்ன பெரிய இதா சொல்லிக்கிட்டு இருக்க உயர்ந்த ஜாதின்னு? விளங்குதுங்களா? மனுஷ ஜாதியான ஜாதியை ஒரே ரத்தத்தினால ஆண்டவர் தோன்ற பண்ணினார். அப்ப நீ வேறு பிரிச்சு பார்த்தீங்கன்னா நீ ஆண்டவரை நம்பல, ஆண்டவர் உனக்குள்ள இல்லை என்று பொருள். விளங்குதுங்களா? சில சொல்லுவாங்க மனுஷ குரங்கிலிருந்து பிறந்தான். டார்வின் விஞ்ஞானமா தியரி, டார்வின் தத்துவம் என்று சொல்லுவார்கள். மனுஷன் எதிலிருந்து பிறந்தான்? குரங்கிலிருந்து பிறந்தான். அது நம்புறாங்க. இயேசுவை நம்பாதவங்க அதை நம்புறாங்க. எதை? குரங்கிலிருந்து பிறந்தேன் என்று நம்புறாங்க. சரி, குரங்கிலிருந்து பிறந்துட்டீல, இதுல என்ன நாய்க்கர் குரங்கு, தேவர் குரங்கு, நாடார் குரங்கு, செட்டியார் குரங்கு இருக்கா? எல்லா குரங்கும் ஒண்ணுதான். இதில் நாய்க்கர் குரங்கு இல்லை, செட்டியார் குரங்கு இல்லை, தேவர் குரங்கு இல்லை, நாடார் குரங்கு இல்லை, கவுண்டர் குரங்கு இல்லை. அப்படி குரங்கு இருக்கா? அப்படின்னா கவுண்டர் குரங்கே வாங்க, நாய்க்கர் குரங்கே வாங்க, செட்டியார் குரங்கே வாங்க அப்படிலாம் சொல்லணும். அப்படியெல்லாம் சொல்றாங்களா? இல்லை. ஏன்? நான் மனுஷன் குரங்கிலிருந்து பிறந்தவன் இல்லை. சரி, நம்ம இந்தியாவுடைய கட்டமைப்பு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த பாப்பானுக இந்த நாடோடி கூட்டம், எந்த கூட்டம்? நாடோடி கூட்டம் சிந்து சமவெளி வழியாக அவர்கள் கால்போன் கணவாய் வழியாக, கணவாய்ன்னு சொல்லுவோம்ல, இப்போ பாலக்காடு போனால் என்ன இருக்கும்? மலையில் போகும்போது கணவாய்ன்னு சொல்லிருக்கோம். ஊட்டிக்கு போனால் ஒரு கணவாய் சொல்லி ஒரு பகுதி இருக்கும். அது மலையை வெட்டி எடுத்து அங்கிட்டு இங்கிட்டு வர்றவங்களுக்கு பாதை உண்டாக்குறது. போல்போன் கணவாய் வழியாக பஞ்சம் பிழைக்க வந்த கூட்டம் ஜாதிகளை உருவாக்கி இங்கே 4 வர்ணங்களை என்ன செய்தார்கள்? உண்டாக்கினார்கள். நெத்தியில் பிறந்தவன், சோல்டரில் பிறந்தவன், தொடையில் பிறந்தவன், காலில் பிறந்தவன், பிரம்மா உடைய நெத்தி, பிரம்மாவுடைய சோல்று, பிரம்மாவுடைய தொடை, பிரம்மாவுடைய காலு, இப்படி 4 விதத்தில் பிரித்து வச்சிருக்கிறான். பிரம்மாவுடைய நெத்தியில் பிறந்தவன் தான் யாரா? யாரு? பாப்பானுங்க, ஐயருன்னு சொல்லக்கூடிய அவனுங்க. தோலில் பிறந்தவன் சத்துரிய, அரசியல் பண்ணுறவங்க. தொடையில் பிறந்தவங்க வைசினியவர்கள், வியாபாரம் பண்ணுகிறவர்கள். காலில் பிறந்தவர்கள் சூத்திரர்கள். இந்த 3 சமுதாயத்துக்கும் இந்த காலில் பிறந்தவன் அடிமை. எப்படி இருக்கணுமாமா? அடிமை. நாம நினைக்கிறோம் எனக்கு கீழே ஒரு ஜாதி இருக்குல்ல, நான் உன் ஜாதி விட பெரிய ஜாதி. என்ன நீ அவனை விட நீ பெரிய ஜாதி? அவனுக்கு 2 கண் இருக்கு, உனக்கு 4 கண்ணா இருக்கு. அவனுக்கு 2 கை இருக்கு, உனக்கு 7 கையா இருக்கு. அவனுக்கு 1 வாய் இருக்கு, உனக்கு எத்தனை வாய் இருக்கு? எல்லாம் வித்தியாசம் சரிதா? இல்ல. அப்ப எப்படி நீ கண்டுபிடிக்கிற நீ உயர்ந்த ஜாதின்னு? எவன் சொன்னது? அவன் தான் சொன்னது. இப்ப சரி, இந்தியாவில் எப்படி இருக்கு? வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க எப்படி பிறந்தாங்க? அமெரிக்கா, லண்டன், நியூசிலாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இப்படி வெளிநாடுகள் இருக்குல்ல, வெளிநாட்டில் பிறந்தவங்க எப்படி பிறந்தாங்க? அவங்க நெத்திலையும் காலையும் பிறந்தாங்களா? இல்ல. அவங்க தான் தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க. இவனுக்கு தான் என்ன செய்யறாங்க? இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நம்மளை ஏமாத்தி நீ உயர்ந்த ஜாதி. அவன் பார்வைக்கு நம்ம எல்லாமே தாழ்ந்த ஜாதி தான். அவன் பார்வைக்கு உன் வீட்டில் வீடு புண்ணியர்ச்சனைக்கு வருவான், வீடு பால் காய்ச்சுக்கு வருவான், உன் வீட்டில் தண்ணி கூட குடிக்க மாட்டான். நீ கொடுத்த காசு வாங்குவான், பச்சரிசி வாங்கிட்டு போவான், சொம்புக்கு வாங்கிட்டு போவான், என்ன வஸ்திரம்? அங்கு வஸ்திரமா? அங்கு வஸ்திரம் வாங்கிட்டு போவான், எல்லாம் வாங்கிட்டு. உன் வீட்டில் தண்ணி கூட என்ன செய்ய மாட்டான்? கொடுக்க மாட்டான், குடிக்கவும் மாட்டான். அவன் வீட்டில் உன்னை சேர்க்கவும் மாட்டான். விலங்கு தான் சொல்ல உங்களுக்கு. இவன் தான் சொல்றான் நம்ம எல்லாம் ஒன்றுன்னு. அறியஞ்சவனை ஒன்று, அறியாத வாயில மண்ணுன்னு இவன் தான் சொல்றான். இந்து அண்ணா சேர்ந்துக்கிறோம். ஆனால் இப்படி பார்த்தா நீ இந்த ஜாதி, நீ மேல ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி, இத்தனை ஜாதி பிரித்து வச்சது எவன் தான்? அவன் டாப்பில் உட்காந்துருக்கான். எங்கே உட்காந்துருக்கான்? டாப்பில் உட்காந்துருக்கான். அவன் உங்களை எல்லாத்தையும் நம்ம எல்லாம் சொல்கிறான் நம்மெல்லாம் சூத்திர பசங்க. நம்ம எந்த பசங்க? சூத்திரப்பா. அவன் பார்வைக்கு நம்ம எல்லாமே தாழ்த்தப்பட்ட ஜாதி தான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னை விட ஒரு 2 ஜாதி கீழே இருக்கு, அவங்க தான் கீழ் ஜாதி. வீட்டில் தண்ணி குடிக்க மாட்டேன், உன் வீட்டில் சாப்பிட மாட்டேன்,
உன்னை நான் நேசிக்க மாட்டேன். அவன் உன்னைய திட்டுன்னு சொல்றான், உன்னைய சுத்துறேங்கிறான், அவனை சாமின்னு சொல்ற. இவன் உன்னை அண்ணேன்னு கூப்பிடுறதுக்கு, நான் உன் அண்ணனா, எங்க அப்பாவுக்கு நீ பிறந்தையா, உங்க அம்மாவுக்கு நான் பிறந்தனா கேள்வி கேட்கிற கூட்டம் இன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் இப்படி நான் சொன்ன கேள்வி, இதே கேள்வி கேட்கறவங்க இருக்காங்க. விளங்குதுங்களா சொல்றது? உன்னை நேசிக்கிறவனை நீ வெறுக்கிற, உன்னை வெறுக்கிறவனை நீ என்ன செய்யற? நேசிக்கிற. உன்னை விட உயர்ந்தவன் யாரும் இல்லை, உன்னை விட தாழ்ந்தவன் யாரும் இல்லை. அல்லேலூயா. இப்படி நீ நினைச்சினா நீ மனுஷனா இருப்ப. இல்ல மனுஷ வடிவில் இருக்கிற குரங்கு தான் நீ, அல்லது மிருகம்தான். என்ன குரங்கு? நாய்க்கர் குரங்கு, தேவர் குரங்கு, நாடார் குரங்கு. குரங்கா நீ மனுஷனானு நீ தீர்மானம் பண்ணிக்க. சரிங்களா? அப்ப இங்க பேதுரு கிட்ட பவுல் சண்டை போடுறார். முகமுகமாய் அவனை என்ன செய்யறாரு? ஏன்னா அவன் ஜாதி பார்த்தான், அதனால அவனை விரட்டுறார். ஆண்டவர் சொல்றாரு, இப்ப வாசிங்க அந்த வசனத்துல, சகல மனுஷனான சகல ஜாதிகளையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமி மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்களை குடியிருப்பின் எல்லைகளை குறித்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் ஒரே ரத்தம் தான் தோன்ற பண்ணினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப அவங்க கிட்ட கேளுங்க, முதல் மனுஷன் யாரு உலகத்துல? முதல் மனுஷன் ஆதாம். அவன் பொண்டாட்டி ஏவாள். அவங்க பிள்ளைக காயினு ஆபேல். ஆபேல் செத்து போனா, அவனுக்கு பதிலாக கர்த்தர் இன்னொரு குழந்தை கொடுத்தார். அவன் பேர் என்னது? சேத்து. அப்ப முதல் மனுஷன் நம்ம எல்லாத்துக்கும் தாய் எதுதான்? ஆதாம் ஏவாள் தான். அவங்க பிள்ளைகள் தானே. அப்படின்னா ஆதாமுடைய பிள்ளைகள் தானே நம்ம சொல்லணும். எப்படி இத்தனை ஜாதி வந்துச்சு? எப்படி இத்தனை ஜாதி வந்துச்சு? அப்ப இடையில ஏதோ ஒரு குழப்பம் என்ன செஞ்சிருக்கு? அதுதான் இந்த பாப்பானை செஞ்ச குழப்பம். இன்னைக்கும் குழப்பம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் இப்போ 3 நாளாக பிரச்சனை செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நீங்கள் டிவியில் பாருங்க, செய்தியில் வரும். குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் நேராக வர மாட்டான், இருக்கிறவங்களை ஏவி விட்டுருவான். இந்த முண்டங்கள் கிடக்கல, கோட்டுக்காக கோழி பிரியாணிக்காக பேசுகிற கூட்டம், அவங்கள ஏவி விட்டுட்டு என்ன வந்தா சரி நீ போ, உள்ளே போ, நான் உன்னை ஜாமீனில் எடுத்துடுறேன். உன்னை ஜாமீனில் கேஸ் வாங்குறதெல்லாம் நம்ம ஆட்கள், ஆனால் பேர் வாங்குறது யாரு தான்? அவன் தான். விளங்குதுங்களா? இப்படி சபைக்குள்ள இருக்கக்கூடாது, சபைக்குள்ள இருக்கக்கூடாது. வாசிங்க எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 4:6. எபேசியர் 4:6. அவர் நமக்கு ஒரே தேவனும், கவனிங்க, எல்லோருக்கும். அல்லேலூயா. இதுல ஜாதி வருதா? மதம் வருதா? இல்ல, எல்லோருக்கும். இன்னைக்கு உலகத்துல பாருங்க, இந்த பூமியில் நம்ம கிராமங்களை பாருங்க, ஜாதிக்கு ஒரு சாமி வச்சிருக்கிறான். ஜாதிக்கு ஒரு சாமி. சரி, ஜாதிக்கு ஒரு சாமி, அதுல குளம் இருக்குல்ல, குளத்துக்கு ஒரு சாமியா. ஒரு குளம்னா குளத்து சாமி. அது இல்லாம பங்காளி சாமியா ஒண்ணு. என்ன சாமி? எங்கிருந்துட்டா வந்துச்சு இதெல்லாம்? பங்காளி சாமி. அங்கதான் வெட்டு குத்து ஆகுறது. கடாயை எடுத்துட்டு போய் கடா வெட்டி சோறு சாப்பிட்றதுக்குள்ள இவங்க வெட்டிக்கிட்டு என்ன செய்வாங்க? நிறைய வெட்டு குத்தெல்லாம் நடக்குது பங்காளி சாமியை. சரி சொல்லுவாங்க, பங்காளி சாமி கும்பிட போறோம், நீ வராட்டே பரவாயில்ல, ஒரு அலைக்கட்டுக்கு 2000 ரூபா போட்டிருக்கு, கொடு. அப்படி காசு கூட வாங்கிட்டு போறவங்க நிறைய இருக்கிறாங்க. இங்க வேதம் என்ன சொல்லுது? எல்லாருக்கும் ஒரே தெய்வம். அல்லேலூயா. அதுதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அந்த தெய்வம் யாரு? கண்டுபிடி. அந்த தெய்வத்துடைய வரலாறு கண்டுபிடி. அந்த தெய்வத்துடைய தத்துவத்தை நீ கண்டுபிடி. அந்த தெய்வத்தினால உனக்கு என்ன இதுவரைக்கும் நடந்திருக்கு, இல்ல உனக்கு முன்னோர்களுக்கு நடந்திருக்கா, அது தெய்வம் என்று நீ நம்புவதற்கு என்ன காரியங்கள் இருக்கிறது, தன்மை என்ன இருக்கு, அதோட தகுதி என்ன? வேதம் சொல்லுது, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள்,
நலமானதை பிடிச்சு கொள்ளுங்கள், பொல்லாங்கே தோன்ற யாவற்றையும் விட்டு விலகுங்கள். அதெல்லாம் முடியாது. எனக்கு ஜாதியும் வேணும், இயேசு வேணும்னா ஏமாந்து போவ, நீ பரலோகத்துக்கு வரவே முடியாது. ஏன்னா 2 வீட்டு விருந்தாடி கெண்ட பிடிச்சி செத்தானா. கிறிஸ்தவங்க இருந்தா ஒரு மாதிரியும், மற்றவங்க சொந்தக்காரங்க வந்த உடனே ஒரு மாதிரியும். இவன் என்ன செய்தான்? விலகி பிரிந்து போனான். விலகுனா அப்புறம் என்ன செஞ்சான்? பிரிஞ்சு போயிட்டான். ஏன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை எழுதி வச்சிருக்காருன்னா, நாம் அப்படி போகக்கூடாது என்பதற்காக. இவர் பெரிய ஆளுன்னு சொல்லி இவனை விட்டு வைக்கல. பவுல் கண்டிச்சு பேசினா. நம்ம வாழ்க்கையில் அப்படியே இருந்தா கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிங்க. அவங்க பெரிய ஆள் எப்படி பேச, பெரிய ஆள்னா 4 கொம்பா வச்சிருக்கு, தப்பு தானே. மூத்த விசுவாசி, தப்பு தானே, தப்பா இல்லையா? ஒருத்தர் சொன்னாங்க என்கிட்ட, ஒரு சகோதரி முன்னாடி சிலுவை போட்டு மாங்கிலியம் போட்டிருந்தாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னமோ போட்டிருந்தாங்க தெரியல. அப்புறம் சிலுவை போட்ட ஒரு மாங்கிலியம் போட்டிருந்தாங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா அதை வித்துட்டு முன்னாடி போட்டாங்கல்ல அதை போட்டிருக்காங்க. இதுக்கு சர்ச்சுக்கு போறாங்க, ஜெபிக்கிறாங்க, கூட்டத்துக்கு வர்றாங்க. ஆனா பழைய வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்க. இல்லைங்குதுங்களா? சரீரம் தான் சர்ச்சுக்கு வருது, உள்ளம் எங்க போயிருச்சு? பழைய வாழ்க்கை பின்வாங்கி போயிருச்சு. இப்படிப்பட்ட பரலோகத்துக்கு வர முடியுமா? வர முடியாது. இந்த பேதுரு என்ன செஞ்சா, அவர்கள் வரும்போது அவங்க வருவதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரியா இருந்தீங்க. அவங்க வந்த பிறகு என்ன செய்ட்டீங்க? விலகி பிரிந்தான். அவங்களுக்கு பயந்து, ஊர்க்காரங்க என்ன சொல்லுவாங்களோ, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ. அவன் உன்னை பத்தி சட்டையே பண்ண மாட்டான். அவன் வீட்டில் இருக்கு இவ்வளவு பிரச்சனை. அவனை பார்த்து நீ பயந்துட்டு அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், மூதேவி ஒன்னும் சொல்ல மாட்டான். உனக்குள்ள இருக்கிறவன் மட்டும் நீ பாரு. அல்லேலூயா. அவர்களை கண்டு பயந்து, இப்படிப்பட்ட அடுத்தவன் கண்டு நீ பயப்படுறியா? ஆண்டவருடைய காரியத்தை நீ உண்மையா செய்யும் போது எதை கண்டு நீ பயப்பட மாட்ட. எங்கள் தேவன் எங்கள் தப்பு வைக்க வல்லவர். இது விடுவித்தாலும் சரி, விடுவிக்காம போனாலும் சரி, நீ சொன்ன அந்த காரியத்தை நான் கேட்க முடியாதுரா. இதுதான் விசுவாசம். அவங்கள சாகிறதுக்கு ஒப்பு கொடுத்தாரா ஆண்டவர்? சாக ஒப்பு கொடுத்தாரா? உயிரோ ஒரு சேதம் இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்தார். அவங்க நிமித்தம் அந்த பட்டணமே ஆண்டு நாம மகிமைப்பட்டது. உங்க மூலியமா உங்க கிராமம் மகிமைப்படணும். உங்க மூலியமா நம்ம மக்கள் மகிமைப்படணும். இயேசு தேவன் என்று உங்க மூலியமா நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கிறது. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. உன்னை குற்றப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவங்க வெட்கப்பட்டு போவாங்க என்று வேதம் சொல்லுது. யாரெல்லாம் இந்த வருஷம் வரட்டும், அவங்க அவங்க அப்படி இப்படி எப்படியாச்சும் ஒரு வழி பண்ணணும். அந்த வருஷத்துக்குள்ளேயே அவங்க வீட்டில் ஏதாச்சும் நடந்துடும். அவன் பஞ்சாயத்துக்கே வரமாட்டான். நம்ம போயிட்ட 4 பேர் நம்மளை கேள்வி கேட்பானே. இப்பெல்லாம் நடந்திருக்கா இல்லையா? ஏகப்பட்டுக்கா நடந்திருக்கு. அப்ப அவங்களை கண்டு விலகி பிரிந்து போனான். என்ன வந்தது? பயம் வந்தது. 2வது விலகனா பிரிந்தான். பயம் வந்தது, விலகினான், பிரிந்தான். இன்னைக்கு அப்படி பிரிந்து போற பத்தி கவலையே படாதீங்க. அவங்கெல்லாம் வந்து நின்ட்டாங்க, இவங்கெல்லாம் நின்ட்டாங்க, கவலையே படாத. உனக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பை நீ காத்துக்கொள். அடுத்தவக்கு நீ உத்தரவாதம் அல்ல, உன் ஜீவனுக்கு நீ உத்தரவாதம். உன்னுடைய காரியங்கள் என்ன, அது மட்டும் நீ பாரு. அவன் பயந்தான். அந்த பயமே இந்த கூட்டத்தை விட்டு விலகி போகும்படி செஞ்சது. ஆமா இல்லைங்களா? பயந்தா, விலகனா, பிரிஞ்சு போயிட்டான். அவன் மட்டுமல்ல, பேதுரு சொல்றார், மறுபடியும் பவுல் சொல்றார் பாருங்க, 13ஆம் வசனம். 13. மற்ற யூதரும் அவனோடனே கூட. விளங்குதுங்களா? இவனோடு போனா பரவாயில்ல, மற்ற யூதர்களும். ஏன்னா அந்த சபையில் யார் இருக்காங்க? யூதர்களும் இருந்தார்கள், புறஜாதிகளும் இருந்தார்கள். உள்ள வந்த பிறகு ஒரே கடவுளை வணங்கினார்கள். ஆமா இல்லைங்களா? பிறப்பு வேறு வேறு இடம் இருந்தாலும் இணைக்கப்பட இடம் ஒரே இடம்.
ஆமென். இந்த நதிகள் அமராவதி நதி, அப்புறம் ஆழியார் நதி, அந்த டேம், ஆழியார் டேமு, அமராவதி நதி, அந்த நதி, இந்த நதி, காவேரி நதி, கொள்ளட நதி, வைகை நதி, தாமிரபரணி நதி, அது உருவாகிற இடம் ஒவ்வொரு ஏரியா இருக்கலாம், ஒவ்வொரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் சேர்ற இடம் ஒரே இடம்தான். அமராவதி தண்ணிக்கு ஒரு டேஸ்ட்டு, சிறுவாணி தண்ணிக்கு ஒரு டேஸ்ட்டு, தாமிரபரணி தண்ணிக்கு ஒரு டேஸ்ட்டு, ஆமாம் இல்லைங்களா? அதே மாதிரி காவேரி தண்ணியே ஒரு டேஸ்ட்டு. இங்கே இருக்கும் வரைக்கும் தான். கடலுக்குள்ளே போய் சேர்ந்துருச்சுன்னா ஒரே டேஸ்ட்டு. என்ன டேஸ்ட்டு? உப்பு தண்ணி. ஒரே தான். அங்கே மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் நானும் பிறப்பு எங்கேயோ இருக்கலாம், நம்முடைய பிறப்பு எங்கேயோ பிறந்திருக்கலாம், ஏதோ சூழ்நிலை பிறந்திருக்கலாம். ஆனால் நம்ம சேர்ற இடம் சபை, இது கடல். இங்க வந்தால் இந்த தண்ணியை பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்படி பிரிக்கிறேன்னு நினைச்சாங்கன்னா முட்டாள்தனமானது. நான் உள்ள வந்தோம் அமராவதி தண்ணி மாதிரியே இருப்பேன்னா நீ போய் சொல்றேன்னு அர்த்தம். ஒன்றும் நீ சேரல, இல்லாட்டி நீ போய் சொல்ற. நீ சேர்ந்திருந்தா கலந்திருப்பல. தண்ணியோட தன்னை கலந்தாச்சுன்னா உன்னுடைய உருவம் தெரியாது, ரூபம் தெரியாது, எல்லாம் ஒரே தான், எல்லாம் ஒண்ணுதான். இதுக்கு நீ ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் நீ கிறிஸ்தவன் சொல்றதுக்கு என்னால லாக்கி இல்லை. உங்க மூலியமா கடவுள் நாம தூஷிக்கப்படுமே தவிர உங்களால மகிமைப்படவே. அல்லேலூயா. சரி, இன்னும் நான் செய்திக்கே வரல, மணி 12 ஆயிடுச்சு. ஒருத்தர் பற்றி சொன்னல, இவரை குறிச்சு இல்லை, இன்னொரு குறிச்சு. அடுத்த வெள்ளிக்கிழமை பார்க்கலாமா? சரி, இப்போ பேதுருவை மட்டும் என்ன செஞ்சிருக்கிறோம் நம்ம பார்த்துருக்கிறோம். மாயமாலம் பண்ணினார்கள். அடுத்து 13ஆம் வசனம். மற்ற யூதர்களும் மாயமாலம் பண்ணார்கள், பர்னபாவும் இழுப்புண்டான். பர்னபாவும் இழுப்புண்டான். இவனை குறித்து தான் செய்தி சொல்லான்னு பார்த்தோம். அடுத்த வாரத்தில் என்ன செய்தோம்? இந்த பர்னபாவை எப்படி இழுப்புண்டான், யார் இவன் எப்படிப்பட்டவன் என்று என்ன செய்வோம் அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பர்னபா யார்? ஏன் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது மற்ற யூதர்களும் சொல்லியிருக்கு. யூதர்களும் மாயம் பண்ணினார்கள் இருக்கு. மற்ற யூதர் அங்க பேர் இல்லை. இங்க கடைசியில் முடிக்கும் போது பர்னபாவும் அந்த மாயமாலத்துல இழுப்புண்டான். அவனையும் என்ன செஞ்சிட்டு அவங்க இழுத்துக்கிட்டாங்க. அந்த மாயமாலத்துல அவனும் சிக்கிக்கிட்டான் அப்படின்னு வேதனைப்படுறார். பேர் சொல்லி சொல்றார். உங்க வாழ்க்கையில உங்களை எவ்வளவோ கத்த நம்பி இருக்கிறார். நீங்க இந்த காரியத்தில் சிக்கிக்கொள்ளாதீங்க. அவரை பார்த்துடலாம், 10 நிமிஷத்துல பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ஸ்தோத்திரம். வாசிங்க. அவ யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 36வது வசனம். அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் கூட்டம் அங்கே பெருகுது. எல்லா ஜனங்களும் ஒரே இதயம் உள்ளவர்களாக, ஒரே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நிறைய பேர் தங்களுடைய சொத்துக்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த பர்னபாவை குறித்து அருமையாக வேதம் சொல்லுது. வாசிங்க. லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்றும் அர்த்தம் கொள்ளும் என்பவன் தனக்கு உண்டான நிலத்தை விற்று அதோடைய முழு கிரயத்தை, அன்னினால் செப்ராவலை போல அல்ல, முழு கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலரை பாதத்திலே வைத்தவன். யார் இந்த பர்னபா? அப்போஸ்தலர் எல்லார்களுக்கும் ஆறுதலின் மகன் என்று எண்ணப்பட்டவன். 12 அப்போஸ்தலர்களா? 12 அப்போஸ்தலர்களுக்கு இந்த பர்னபா எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஆறுதலின் மகன். அப்ப அந்த 12 பேருக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இவன் இருந்திருக்கான் பாருங்களேன். அவன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். லேவி கோத்திரம்னா மோசேவுடைய கோத்திரம். மோசே இருக்கல்ல, மோசே கோத்திரத்தை சேர்ந்தவன் தான் இந்த லேவி. இந்த லேவி கோத்திரத்தை பிறந்தவன். இவன் சிப்தூர் ஊரை சேர்ந்தவன். இவன் பேர் யோசே. சரிங்களா? அவனுக்கு பட்ட பேர் தான் பர்னபா. பர்னபான்ற என்ன அர்த்தம்? ஆறுதலின் மகன். நீங்க இந்த சபைக்கு ஆறுதலின் பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா.
நீங்க ஆறுதல் படுவதல்ல, மற்றவங்களை ஆறுதல் படுத்த வேண்டும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ பேர் வர்றாங்க, ஆறுதல் இல்லாம வர்றாங்க, சமாதானம் இல்லாம வர்றாங்க, சந்தோஷம் இல்லாம வர்றாங்க, வியாதியோடு வர்றாங்க. பர்ணபாக்களா இருக்கிற நீங்க அவங்க என்ன செய்யணும்? ஆறுதல் படுத்தணும். ஆறுதல் படுத்தணும் என்ன செய்யணும்? பேசணும். அக்கா நல்லா இருக்கீங்களா? அண்ணே நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் தான் புதுசாக வந்து, இது நிறைய முறை நான் சொல்லிட்டேன். புதுசாக வந்தவங்களை விடவே கூடாது. நீங்கள் விடவே கூடாது. அவங்களோட பேசணும். கடைசி வரை பஸ்ஸே அனுப்ப வரைக்கும் கூட இருக்கணும். விட்டா போதும்டா சாமின்னு நம்ம தானே முதல்ல குதிச்சு விழுந்து ஓடுறோம். அப்படி அம்மாமாருக்கு கொஞ்சம் லேட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா ஐயா மார் அங்கேருந்து ஒரு முறை சாப்பாடு போடு வந்து ஒரு 5 நிமிஷம் இருந்து வர்றவங்களோட பேசிட்டு போனா என்ன? வாரத்தில் ஒரு நாள் தான் எங்கெங்கேயோ இருந்து வர்றாங்களா இல்லையா? எங்கெங்கேயோ இருந்து வர்றாங்க. சில பேர் விசுவாசிகள் பஸ்ஸில் சேர்ந்தே வருவாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் பேசவே மாட்டாங்க. நீங்கள் ஆறுதலின் மகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் எல்லாருக்கும் இவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஆறுதலின் மகன். 2வது காரியம், தனக்கு உண்டான இடத்தையெல்லாம் வித்து அப்படியே கொண்டு வந்து ஊழியத்துக்குன்னு கொடுத்தவன். இவன் நல்லவனா கெட்டவனா? 12 பேருக்கு ஆறுதலா இருக்கிறானா எவ்வளவு பெரிய நல்லவனா இல்லையா? இப்ப நாம சபையில் எத்தனை பேருக்கு நல்லவங்களா இருக்கோம்? பாஸ்டர் நானும் 4 பேருக்கு நல்லவனா இருக்கேன். யாரு? என் புருஷன், என் மகன், நானும். எத்தனை பேருக்கு ஆறுதலா இருக்கிறீங்க? யோசனை பண்ணி பாருங்க. உங்களை குற்றப்படுத்துறதுக்கோ உங்களை வேதனைப்படுத்துறதுக்கோ சொல்ல வரல. சிரிப்போட ஏன் சொல்றேன்னா, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை மாற வேண்டும். என்னை ஆசீர்வதியும் என்ன ஆசீர்வதியும் எல்லாம் ஜெபிக்கிறோம், உண்மைதான், ஆசீர்வதிக்கிறார். மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். இது அடுத்த படி. அந்த முதல் படியிலேயே நிற்காதபடிக்கு அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் என்ன செய்யணும்? கொண்டு போயிடணும். அந்த 4 பேருக்கு நன்றி அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருக்கேன், கேட்டிருக்கீங்களா? 4 பேருக்கு நன்றி அப்படின்னு. யாருக்கு? அந்த திமிர்வாதக்காரனை கூரை பிரித்து தூக்கி போட்டாங்கல்ல, அந்த இதை தலைப்பு. அந்த 4 பேரை பார்த்து தான் இவனை ஆண்டவர் சுகமாக்குவார். உங்களை பார்த்து தான் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். உங்களை கண்டு தான் மற்றவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க முகத்தை பார்த்து மற்றவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்க முகம் எப்படி இருக்கணும்? அப்படியே மூஞ்சில கடுகு போட்டா வெடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் ஏசப்பா கொஞ்ச நேரம் நம்ம முகத்தை பார்ப்பார். அப்படி இருந்தா உன் புருஷனே உன் முகத்தை பார்க்க மாட்டான். அப்படித்தானே? பிள்ளைகளே பார்க்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் உருன்னு இருக்காங்கம்மா, மூஞ்சி பாரு அவ பாரு, நேராக சொல்ல மாட்டான், அங்கே போய் சொல்லிட்டு போவான். உன் மூஞ்சி பார்க்கறதுக்கு எனக்கு என்ன செய்யல. ஆனால் ஏசப்பா அப்படி சொல்ல மாட்டாரு. இருந்தாலும் அவரை நம்ம முகத்தை பார்த்து மற்றவங்களை, நம்முடைய குடும்பத்தை, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அந்த 4 பேருக்கு நன்றி அப்படின்னு வீடியோவில் போட்டிருந்தான். தலைப்பே அதான், அந்த 4 பேருக்கு நன்றி அப்படின்னு. உடனே ஒருத்தர் பார்த்துட்டு, பாஸ்டர் அந்த 4 பேருக்கு நன்றி. அவர் வந்து எம்ஜிஆர் ரசிகர். அந்த 4 பேருக்கு நன்றின்னு போட்டீங்க. அந்த தலைப்பே சூப்பரா இருக்கு பாஸ்டர். அந்த தலைப்பை பார்த்த பிறகுதான் அந்த இதே முழுசா நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க ஆறுதலின் பிள்ளைகளா இருக்கீங்களா? அடுத்தவங்களை துக்கப்படுத்துற பிள்ளைகளா இருக்கீங்களா? நீங்க ஊழியத்துக்கு உங்களால் முடிந்தது செய்றீங்களா? இல்ல கொடுக்கிறவங்களையும் தடையா இருக்கீங்களா? கொடுக்கிறவங்களுக்கு தடையா நம்ம யாருமே இல்லை. இது வரைக்கும் யாருமே இல்லை. உதார்த்தமா நீங்க கொடுக்குறீங்களே தவிர யாருக்கு தடையாக இல்லை. ஆனால் ஆறுதலின் பிள்ளையா இருக்க வேண்டும். பர்னபா என்றால் என்ன அர்த்தம்? ஆறுதலின் மகன். சரிங்களா? இப்படிப்பட்டவன் தான் அவங்களோட இழுப்புண்டு போனான். விளங்குதுங்களா? எப்படி இருந்த மனசை எப்படி போயிட்டான் பார்த்தீங்களா? ஜாக்கிரதையா இருங்க. இப்படியே இருக்கேமெண்டு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் லூஸ்ல விட்டீங்கன்னா, பர்னபா இழுப்புண்டு போனது போல் நீங்களும் என்ன செய்வீங்க? மாயத்தில இழுப்புண்டு போவீங்க. நடிப்பை கண்டு ஏமாந்து விடுவீங்க. அவங்க நடிக்கிறாங்க. அவங்கால வந்தா ஒரு மாதிரியும், இங்க வந்தா ஒரு மாதிரியும். விளங்குதான் சொல்ல உங்களுக்கு? அதோடு இவனும் இழுப்புண்டு போயிட்டான்.
இவன் பயப்படல, இழுக்கப்பட்டான். டேய் பர்னபா, நான் மூத்த போதகன், நானே வந்துட்டேன், இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, நீ மட்டும் வரலையா, வா நீயும். இவனை என்ன செஞ்சிடும், அதை இழுப்புண்டு போனான்னா இழுத்துக்கிட்டாங்க. ஆறுதலின் மகனாக இருந்தவன் இழுக்கப்பட்டு போயிட்டான். அவன் ஆண்டரை விட்டு பின்வாங்க போகல, இந்த உள்ள சத்தியத்தை விட்டு பின்வாங்கிட்டான். விளங்குதா உங்களுக்கு? இன்னும் இந்த சர்ச்சில் வேற சர்ச் இல்லையா அப்படி போறாங்க. அவங்க பின்வாங்கி போகல, சத்தியத்தை மாத்திக்கிட்டாங்க. அதை தங்களுக்கு தேவையான வசனம் வந்தா ஏற்றுக்கிறது. கொஞ்சம் குத்திரமா இருந்துச்சா இது எனக்கு இல்லை, இது மற்றவங்களுக்கு. ஆசீர்வாதம் வார்த்தை வந்தா மட்டும் எனக்கு. விளங்குதுங்களா? தேவன் 2 காரியம் செய்கிறார். வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். நீ உணர்ந்தீனா, அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணும்போது தங்கள் இதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, சகோதரரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. அவங்கள யார் தெரியுமா? யூதர்கள், பழைய ஏற்பாட்டுக்காரங்க. அவங்க தான் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். நாம் எப்படியோ இருந்தோம், ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்த்து கொண்டு இருந்த பிறகு அந்த பழைய அந்த நவுத்து போன விஷயத்தை இங்க நீ சொல்லக்கூடாது. விளங்குதுங்களா? அந்த பழைய காரியம் இருக்கு இல்லையா, அந்த காரியத்தை இங்க என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. நீ கிறிஸ்துக்குள்ள வந்துட்ட, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. விளங்கனவங்க அல்லேலூயா. நான் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன், என் பழைய ஜாதியையும் நான் கொண்டு வருவேன், பழைய விஷயத்தையும் நான் கொண்டு வருவேன், பாட்டி சொன்னது தாத்தா சொன்னதையும் நான் கொண்டு வருவேன்னா நீ யார் இல்லை, உண்மையில கிறிஸ்தவல் அல்ல. ஏன்னா இங்க வந்துட்டா இது என்ன சொல்லுதோ அதுதான். உன் தாத்தா சொன்னது, உன் பாட்டி சொன்னது, உன்னுடைய மண்டை சொன்னது, உன்னை புத்தி சொன்னது, அது இங்க என்ன செய்ய முடியாது, செயல்படுத்த முடியாது. இது சட்டம், இதுதான் நமக்கு சட்டம். இதன்படி தான் செய்யும். நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இது என்ன சொல்லும் அதுதான் செய்யணும். அப்பதான் இடுக்கமான வாசல் வழியாய் பரலோகத்தை நீ பிரவேசிக்க முடியுமே தவிர, உன் பழைய காரியத்தையும் இதுல கொண்டு வந்தால் நீ ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியாது. இங்க சொல்லியிருக்கு இவனுடைய நிலைமை பாருங்க. அதுலயே 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அப்போஸ்தலர்களுக்கு உதவியா இருந்தான், ஆறுதலா இருந்தான், தன்னுடைய வயலை எல்லாம் வித்து கொண்டு வந்து காணிக்க கொடுத்தான். அதோடு நிக்கல. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 9:27 சீக்கிரம் வாசிங்க. யாரை சேர்த்துக்கொண்டா? சவுல் சொல்லக்கூடியவன். சவுல் அவன் தான் பவுலா மாறினான். சவுலை முதல் ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு போனதை யாருதான்? இந்த பர்னபா. கைகள் தட்டியான்னு சொல்லுவோம். அல்லேலூயா. ஊழியத்துக்கு கூட்டுக்கிட்டு போறான். சவுலா இருக்கும்போது இந்த சவுலை தான் அன்று பவுலாக மாற்றினார். சரிங்களா? ஆரம்பத்தில் இருக்கிற விசுவாசி புதுசா வர்றவங்களை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்துல, மற்றவங்களாம் அவனை பார்த்து பயப்பட்டாங்க, இவன் என்ன செய்யல, அவனை சேர்த்து கொண்டான். அப்போ அவனுக்கு ஒரு ஆறுதலா இல்லையா? ஆறுதல் தானே. எத்தனை பேர்த்த நம்ம சேர்த்துருக்கிறோம் அப்படிப்பட்ட மனுஷன். அதுலயே 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு, சொல்ல நேரம் இல்லை. 11:25. பர்னபா சவுலை தேடும்படி தர்சுக்கு புறப்பட்டு, அது கீழே இருக்கலாம், நம்ம படிக்க வேண்டாம். இப்ப பவுல் அவங்க ஊருக்கே போயிட்டார். பேதுருவோ யாக்கோப்போ மற்ற யாரும் இல்லாத ஒரு அக்கறை பர்னபாவுக்கு வந்தது. சவுலை தேடும்படி அவங்க ஊருக்கே போயிட்டான். தர்சுசு அவனுடைய பட்டணம் பேர், அப்படித்தானே? அங்கேயே போயிட்டான். கோடை இருந்தவன் விலகி போனான்னு சொல்லி பர்னபா அவனை தேடி போகிறான். எவ்வளவு நல்ல மனுஷன். அல்லேலூயா. இந்த வாரம் நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தர் வரலையே, நம்ம தெருவில் இருக்கவங்கள, நம்ம ஊர்ல இருக்கவங்க தானே வரலையே என்று எத்தனை பேர் போய் பார்க்குறீங்க? சுமதி வேகமா சொல்லுது, இப்படி எத்தனை பேர் பார்க்குறோம்? ஊழியக்காரங்க நான் கூட இப்போ சரியாக ஃபோன் பண்ணுறதில்ல. மோசவும் ராஜியும் ஸ்தோத்திரம் சாலினி இவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஏன் வரல, என்ன பிரச்சனை, முடியலையா, ஒரு வேலை முடியலன்னா இவங்க போய் பார்த்து ஜோமேட்டு வர்றாங்க. நான் சொல்லுவேன், வர முடியலாம் முன்கூட்டியே சொல்லுங்க ஒரு தகவல் அப்படின்னா. இது வரைக்கும் அவங்க கேட்குறதே இல்லை. என்ன செய்ய, நம்மளே என்ன செய்கிறோம், ஃபோன் பண்ணி அவங்க கேட்குறோம். பர்னபா
சவுலாகிய பவுல் தரசுக்கே போயிட்டான். அதுக்கு முன்னாடி வாக்குவாதங்கள் வந்ததும் வாக்குவாதத்தினால வீட்டுக்கே போயிட்டான். இவன் அவனை தேடி போறான். தேடி போய் அவனை கூட்டுக்கிட்டு மறுபடியும் ஊழியத்துக்கு கொண்டு வருகிறான். அல்லேலூயா. நம்ம தெருவில், நம்ம ஊரில், நம்ம தெரிஞ்சவங்க, ஒருவேளை அவங்க வெளியூராக இருந்தாலும் அவங்க ஃபோன் நம்பரு ஒருவேளை இருந்துச்சுன்னா, அக்கா ஏன் இன்னைக்கு சர்ச்சு வரல, அண்ணா இன்னைக்கு ஏன் சர்ச்சுக்கு வரல, என்ன பிரச்சனை, உடம்புக்கு இல்லையா, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படி கேட்கும்போது உங்கள் மேலே பாசம் உங்களுக்கு கூடும். இதான் கிறிஸ்துவ அன்பு. பரவாயில்ல, யாருமே நம்மளை விசாரிக்கலை, அந்த அக்கா என்ன செய்கிறாங்க விசாரிக்கிறாங்க, அந்த அண்ணன் என்ன செய்கிறாங்க விசாரிக்கிறாங்க. அந்த ₹1 ஃபோனில் உங்களுடைய மதிப்பு உயரும். அல்லேலூயா. உங்க மதிப்பு உயரும். சில பேர்த்துக்கிட்ட மணிக்கணக்காக பேசுறாங்க. போனே சூடு வந்து வெடிச்சிரும் போல் இருக்கு. சில வேலை காதெல்லாம் கருகிற மாதிரி ஆயிடும் சூடு. கடைசியில் ஒன்றும் இருக்காது. ஒரே வார்த்தை 7 முறை திருப்பி 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 பேசியிருப்பான். அப்படி வராதவங்க கிட்ட போன் பண்ண வேண்டாமா? சரி பிள்ளைகள், வாலிப தங்கச்சி இருந்தால் வாலிப தங்கச்சியோட பேசுங்க. கொஞ்சம் ஃபேமிலி கேர்ள் இருந்தீங்கன்னா ஃபேமிலி கேர்ள் கிட்ட பேசுங்க. கொஞ்சம் வயசானவங்க, ருக்குமணி அம்மா, ராஜாமணி, பாசம்மா, இவங்க பேச என்ன செய்யணும்? அவங்க ஜோடு இருக்கிற ஸ்தோத்திரம் சாந்தாக்கா, நீங்களே யார்கிட்ட பேசணும்? சாந்தாக்கா யார்கிட்ட பேசணும்? நீங்கள் குடிகாரங்கட்டியா? முதியோர்கள் ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு வராதவங்க ஒருவேளை அவங்க நம்பர் இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட என்ன செய்யணும்? கேட்கணும், பேசணும். என்னக்கா நல்லா இருக்கீங்களா? இதுதான் தெய்வீக அன்பு. இந்த அன்பு தான் நிலைச்சிருக்கிற அன்பு. இந்த அன்பு தான் பரலோகத்து வரைக்கும் உன்னோட வர்ற அன்பு. பர்னபா தேடி போனான். சரிங்களா? அடுத்த வசனம் பாருங்க, 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 13:2 சீக்கிரம் முடிச்சிடறோம். அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை செய்து போது பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றினாராம். இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே பர்னபாவை பேரை சொல்லி நான் அழைத்த ஊழியத்துக்கு அவனை பிரித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷன் இந்த மனுஷனுடைய நயவஞ்சகத்தில் இழுப்புண்டு போயிட்டானே. விளங்குதா? பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், இவன் என்னுடைய ஊழியக்காரன், நான் அழைச்ச ஊழியத்துக்கு இவங்களை பிரிச்சு விடுங்க என்று சொல்லி 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மனுஷன் இழுப்புண்டு போயிட்டான். அடுத்தவங்களுடைய மாயத்தினால அப்படியே வார்த்தையிலேயே மாயாஜாலம் பண்றது. இழுப்புண்டு போகாதீங்க. என்ன செய்ய வேண்டாம்? இழுப்புண்டு போக வேண்டாம். அப்படிப்பட்ட மனுஷன் 43 பாருங்க, அதுலயே அதே அதிகாரத்தில் சீக்கிரமா. ஜப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதர்களும் யூத மார்க்கத்தில் அமைந்தவர்கள், அவர்கள புறஜாதிகள். யூத மார்க்கத்தை என்ன செய்தாங்க? வந்துட்டாங்க. புறஜாதிகளும் பின்பற்றினார்கள். இவங்களை பின்பற்றும் அளவுக்கு எப்படி நடந்திருப்பாங்க அவங்க? அநேகர் பர்னபாவின் பவுலை என்ன செய்தார்களா? பின்பற்றினார்கள். உங்களை பின்பற்றுறாங்களா இன்னைக்கு? உங்களை யார் பின்பற்றுறாங்க? சொல்லுங்களேன். யாரும் பின்பற்றவில்லை. யாராச்சும் பின்பற்றுவாங்க? சொல்லுங்களேன். மகேஷ் சொல்லு, உன்னை யார் பின்பற்றுறாங்க? சொல்றது புரியலையா? புரியுது. உன்னை யார் பின்பற்றுறாங்க? பர்னபாவையும் பவுலையும் யூதர்களும் யூத மார்க்கத்தில் அமைந்தவர்களும் பின்பற்றினார்களாம். உங்களை யார் பின்பற்றுறாங்க? யார் பின்பற்றணும்? உங்க கணவர் உங்களை பின்பற்றணும். ருக்குமணி அம்மா யாரை பின்பற்றணும்? உங்க பிள்ளைகள் உங்களை என்ன செய்யணும்? பின்பற்றணும். மகேஷுடைய மகள் பின்பற்றணும். ஆறுமுக ஐயா இருக்கீங்க, உங்களை யார் பின்பற்றணும்? உங்க மனைவி பின்பற்றணும். மகளா? அதான் மனைவி, 2வது மக, அப்படித்தானே? உன்னை சார்ந்தவர்கள் பின்பற்றணும்.
20 வருஷமாகி நான் ஒருத்தனே வர்றதுன்னா எப்படி நடக்கல? தேவன் விரும்புகிறபடி நம்ம என்ன செய்யலை? நமக்காக வாழ்றமே தவிர ஆண்டருக்காக நம்ம என்ன செய்யலை? வாழல. இன்னைக்கு யார் நம்மளை பின்பற்றுறாங்க? நம்மளை விரோதிக்கிறவங்க. இவன் எங்கே போகிறான்? பின்னாடியே வருது. இவன் சர்ச்சுக்கு போகிறானா வீட்டுக்கு போகிறானா பின்னாடியே வர. அப்படியாச்சும் பின்பற்றி வர்றான்ல, வரட்டும். பின்பற்றினார்கள். பர்னபாவாய் நீங்கள் மாறணும். இழுப்புண்டு போன பர்னபாவல்ல. இப்போ பர்னபாவுடைய மேன்மையும் சொல்லியிருக்கு, அவனுடைய வீழ்ச்சியும் சொல்லியிருக்கு. அவன் எப்படி இருக்க வேண்டியவன் எப்படி போயிட்டான், நாம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது. இதுதான் வேதவசனம். இதுபடி நடக்கிறது நடக்காது உங்களுடைய விருப்பம். யாரையும் கட்டாயப்படுத்தி வேதம் சொல்லுவதில்லை. ஆனால் வேத சட்டம் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா.